அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த் சந்திரமௌலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திரு ஜித்து அஷ்ரஃப் இயக்கத்தில் குஞ்சக்கா கோபன், பிரியாமணி, வைசாக் ஜி நாயர் மற்றும் பலர் நடித்து இந்த ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி அன்றைக்கி வெளியான மலையாள திரைப்படமான ஆஃபீஸர் ஆன் டியூட்டி படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜிலுமே அவைலபிளாக தான் இருக்குது. இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு க்ரைம் படத்தை ஆக்ஷன் ஜானரில் கொண்டு போனால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோட கான்செப்டே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களில் எத்தனை பேர் வந்து மெட்ரோ திரைப்படத்தை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது தமிழில் ரிலீஸ் ஆன மெட்ரோ திரைப்படத்தை, சிரீஷ், பாபி சிம்ஹா இவங்களாம் நடித்த படம் தான் மெட்ரோ படம். அந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஜானரை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு ட்ரக்ஸுக்கு அடிக்டான ஒரு பணக்கார வர்க்கத்தை சேர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து வில்லனாக மாதிரி வந்து பழி வாங்கினா எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துக்கு நான் வந்து ஹீரோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து வில்லன்களாக நடித்த சில பேரை வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன். அதாவது வைசாக் ஜி நாயர் மற்றும் அவங்க கேங். ஒரு நம்ம லைஃப்பில் வந்து இப்போ பார்த்துருப்போம், ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனால் எப்படி இருப்பாங்க, ஒரு பணக்கார வீட்டு பையன் எப்படி இருப்பான் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆனால், அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து கனக்கச்சிதமாகவே காமிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், அவங்களோட காஸ்டியூமாக இருக்கட்டும், டோட்டலாக அப்படி பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் தென் இப்போ கம்ஸ் டு குஞ்சக்கா கோபன். உங்களில் எத்தனை பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் பத்திரா, அதாவது 2020ஆம் ஆண்டு வெளியான அஞ்சாம் பத்திரா, அதாவது மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பத்திரான்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து 2022 வந்து பார்த்திங்கன்னா ரகசிய கொலையாளி அப்படின்ற பேரில் வந்து தமிழ் டப்பில் வந்து விட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு க்ரைம் படம் வேணும், நான் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ரா, ராட்சசன் பொற்தொழில் மாரி ஒரு சீட்டேஜ்டு த்ரில்லர் சொல்கிறா அப்படின்னா தயவுசெய்து இந்த ரகசிய கொலையாளி படத்தை பாருங்கள். எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சக்கா கோபன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் தான் அறிமுகமானார். அந்த படத்தை பார்த்ததுனால தான். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாதிரி சைலண்ட் கேரக்டரில் பார்த்துட்டு, இந்த படத்தில் ஒரு மாதிரி வெறப்பான ஆஃபீஸராக பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அந்த படத்தில் நீங்கள் அவரை ரசித்தீங்க அப்படின்னா இந்த படத்துலையுமே நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க, என்ன தான் வித்தியாசமான கேரக்டராக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பிரியாமணி. அவங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ரோல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் வந்து அப்பப்போ மட்டுமே வந்துட்டு போனாலுமே ஒரு தாயாக அவங்க காட்டுற ஒரு வெளிப்பாடாக இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கிட்ட கோச்சிக்கிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கனக்கச்சிதமாக இது பண்ணியிருக்காங்க. படத்தில் எனக்கு வந்து ஒரே ஒரு சீனில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் கிடைக்குதோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. உங்களுக்குமே தோணுச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சுட்டு தயவுசெய்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா மட்டும். ஒரு சில படத்தை வந்து நல்லா இருந்தால் நம்ம வந்து படத்தோட கதையோ நடிகர்களை மட்டுமோ நம்ம வந்து பாராட்ட மாட்டோம், அதையும் தாண்டி நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் பாராட்டுவோம். ஸோ இந்த படத்தை வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா மியூசிக் வந்து நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க. அதேமாரி இந்த விஷுவல்ஸ், எந்தெந்த ஆங்கிளில் வந்து எந்தெந்த சீன் எடுக்கணும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனக்கச்சிதமாகவே எடுத்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு மேற்பட்டு இந்த படத்தை வந்து நீங்களே பார்த்து வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமலும் போகலாம். நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான், எனக்கு வந்து இந்த மாதிரி க்ரைம்லாம் வேணாம், முழுசாக எனக்கு வந்து ராட்சசன் மாதிரி வேணும், போர் தொழில் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. ஆனால் படம் வந்து சூப்பர், பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், கண்டிப்பாக அது ஒர்த்து. ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த படத்தை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். இதோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். திரும்பி ஒரு நல்ல படத்தோடு நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரசாந்த் சந்திரமௌலி.